योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया. ओम अण्णामलै वासाय विद्महे வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையில் நனைந்திருக்கும் புண்ணிய ஆத்மாக்களே, உங்களில் பல பேருக்கு ஜீவ சமாதி அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்குல்ல. அன்னைக்கு திருவண்ணாமலையில் பல பேரும் தப்பாக ஜீவ சமாதி அப்படின்னு பேசுகிறத நான் கேட்டேன். ஜீவ சமாதிக்கும் சாதாரண சமாதிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் பாலு? தான் ஜீவனோடு இருக்கிறப்பவே, அந்த ஜீவனோடு இருக்கிறப்பவே சமாதி ஆக்கப்படுபவர்கள், அது ரொம்ப அபூர்வமாக தான் சில பேருக்கு நடந்திருக்கு. இன்னொரு வகையான சமாதி இருக்கு. அந்த சமாதி உடம்போடே போயிடுறது. அந்த உடம்பு, இந்த பூத உடம்பு, இப்போ ஜீவ சமாதி அப்படிங்கிறது உயிரோடு இருப்பாங்க, ஞானிகள் உயிரோடு இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில் நான் சமாதிக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழிக்குள்ளே போய் அமர்ந்துருவாங்க. அவங்கள உயிரோடு வச்சு சமாதி பண்ணுறது தான் ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதி யாரெல்லாம் அடைஞ்சா இந்த ஜீவ சமாதி? ஒரே ஒருத்தர் சொல்கிறேன், ராகவேந்திர சுவாமிகள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஜீவ சமாதி அடைந்தார். உயிரோடு இருக்கிறப்பவே அந்த சமாதிக்குள்ளே போய் அவர் சமாதியில் மூடிடுவாங்க. அன்பானவர்களே, உயிரோடு இருக்கிறப்பவே சமாதி ஆகிறதுங்கிறது எப்படிப்பட்ட நிலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட நிலைன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இருக்கிறேன், அடியேன்னு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறப்பவே சமாதிக்குள்ளே போகிறதுக்கு என்னால் முடியாது, நான் விருப்பப்பட மாட்டேன். சரி, யாரோ 10 பேர் என்னை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு உள்ளே வைக்கிறாங்கன்னு வைப்போம். வாய எங்கேயா போகிற, வாயங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு கட்டாக உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடுறாங்கன்னு வைப்போம். என்ன ஆகும்? சுவாசம் முட்டி மூச்சு விட முடியும். மண் இது வரைக்கும் வரப்போ நம்ம கதறி அழுது பார்ப்போம். இந்த மூக்குக்கு மேலே போச்சுல கை காலெல்லாம் உள்ளே அடைஞ்சிரும். இந்த சர்வைவல் சினிமா நிறைய இருக்குது. சின்ன சவப்பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு 1.5 மணி நேரம் அவங்க சர்வைவ் ஆகிறத தான் படம் எடுப்பான். எல்லாம் பார்த்து பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு மூச்சு முட்டும். அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு மூச்சு அப்படி திணறும். ஐயோ அப்பா, அந்த உள்ளே இருக்கிறது எப்படின்னு. இது அந்த காலத்தில் ஐரோப்பிய கண்ட்ரிகளில் தண்டனையாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்கள தலையை மட்டும் வெளியே வச்சு வேறெல்லாம் பொட்டிக்கு வச்சு அடிச்சிருவாங்க. தலை மட்டும்தான் வெளியே இருக்கும், கை கால் ஒன்றும் அசைக்க முடியாது. நினச்சி பாருங்கள், உயிர் போகிற வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்க முடியும். பல கொடுமையான தண்டனைகள் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை அடியறதுக்கு உள்ளே வச்சாச்சு, என்ன ஆகும்? மூக்குக்கு மேலே மண்ணு போச்சுல, ஆட்டோமேட்டிக்காக உயிர் பிழைக்கிறதுக்காக கை காலெல்லாம் போட்டு அடிப்போம். புரியுதா? கை காலெல்லாம் போட்டு அடித்து திணறுவோம். அந்த நேரத்தில் பலருக்கும் 99% இருக்கும் யூரின் மோஷன் எல்லாம் வந்துடும். இது தூக்கு போடுறவங்களுக்கே வரும். இதான நார்மல் பர்சனோட நிலை. ஆனால் அந்த உயிரோட சமாதி ஆகிறவங்க, நீங்கள் மீண்டும் அவங்கள தோண்டி பார்த்தாலும் அதே நிலையில் இருப்பாங்க. அந்த உயிருக்காக போராடுற ஒரு அடையாளம் கூட அங்கே இருக்காது. அவங்க அதே நிலையில் இருப்பாங்க. இன்னொரு அதிசயம், எத்தனை ஆண்டுகள் கழித்து அவங்கள பார்த்தாலும் அந்த உடம்பு நம்மளை போல அழுகி போய் ஸ்கெல்டன் மட்டும் இருக்காது. அந்த உடம்பு அப்படியே இந்த மம்மிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அந்த உடம்புக்கு அவ்வளோ சக்தி. இன்னொரு வகையான சமாதி நிலை இருக்குது. அது என்ன சமாதி? நாம உயிரோட இருக்கப்போவே இன்ன தேதியில இன்ன நேரத்தில் நான் வந்து உயிரை விட போறேன்னு சொல்லிக்கிட்டு சமாதி ஆகிறது. அது எவ்வளோ பெரிய நிலை சொல்லு. இப்படி ஒருத்தர் பண்ணார். எல்லா விஞ்ஞானிகளையும் எல்லா மருத்துவர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதியானார். யாரு? ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர். அவர் அமெரிக்காவில் இருந்தார். சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் அவர் அமெரிக்காவில் இருக்கச்சில அவர் வந்து கிரியா யோகான்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய குரு சொல்லி கொடுத்த கிரியா யோகான்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கிரியா யோகா பண்ணிகிட்டு இருக்கச்சே அமெரிக்காவில் அந்த காலத்தில் மீடியாஸ்லாம் ரொம்ப இல்லாத காலத்தில், சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் இதெல்லாம் வெள்ளைக்காரன் வேடிக்கையாக பார்த்தான். என்ன ஒரு ஆள் உட்காந்து சும்மா கிரியா யோகா அந்த யோகான்னு பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போது அவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது, நிறைய ஆதரவுகளும் இருந்தது. ஒரு நாள் அந்த யோகானந்த பரமஹம்சர், நான் அந்த உடம்புல இருந்து உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார்.
எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அது எப்படி அவன் உடம்புலேருந்து உயிரை விட முடியும்? இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் எப்படி உடம்புலேருந்து உயிரை விட முடியும்? ஒன்று கழுத்தை ஏதாவது கயத்தை போட்டு நம்மளே இறக்கிக்கணும், இல்லைன்னா ஏதாவது விஷத்தை தின்னு குடிச்சாதான் போக முடியும். வேற எப்படி நம்ம உடம்புலேருந்து உயிரை எடுக்க முடியும் சொல்லுங்க? எந்த வகையும் இல்லை. அப்போ எல்லாரும் பிரமிச்சாங்க, என்ன இருந்தாலும் ஏதோ பைத்தியகாரத்தனமாக வளர்றானே, இப்படி ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படி சொன்னப்போ தன்னுடைய உயிர் துரத்தலையும் அந்த கிரியா யோகாவையும் உலகத்துக்கே உணர்த்துவதற்காக எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டார், எல்லா மருத்துவர்களையும் கூப்பிட்டார், எல்லா விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு நான் இன்ன தேதியில இன்ன டேட்ல நான் உயிரை விட போறேன், இந்த சமயத்தில் நான் உயிரை விட போறேன், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனான். இந்த ஆள் ஏதோ மருந்து தின்னுட்டு விஷத்தை தின்ட்டு வந்து உட்கார போறான், சயனைடு ஏதோ ஒழுங்கிட்டு வந்து உட்கார போறான், நாம சுத்தி இருக்கிறது திடீர்னு செத்து போயிடுவான் அப்படின்னு நினைச்சுதான் வந்தாங்க. ஆனால் அவர் நல்லா குளிச்சு தீர்த்தம் ஆடிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நார்மலாக இருந்து எல்லா ஜனங்கள்கிட்டையும் உரையாட்டிகிட்டு இருந்தார். எல்லாம் பேசி முடிச்ச உடனே சரி இப்போ நான் உயிரை விட போகிறேன் அப்படின்ட்டு டப்புன்னு உயிரை விட்டார். உடனே உயிர் போயிடுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். உயிரை விடுவதற்கு முன்னாடி ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர் சொன்னார், இந்த உடலை நீங்கள் 38 நாட்கள் வைத்திருக்கலாம், இந்த உடம்பு ஒன்றும் செய்யாது. அதான் ஃப்ரீசரில் வைக்கிறது இல்லை, நம்மெல்லாம் செத்தா அடுத்த செகண்டை ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவாங்க, இல்லைன்னா நாரி போயிடும். ஆனால் அவர் 38 நாட்களுக்கு அரௌண்ட், எனக்கு எக்ஸாக்டாக தெரியும், 38 நாட்களுக்கு இந்த உடம்பை நீங்கள் அடக்கம் செய்யாமல் வைத்திருக்கலாம், ஒன்றும் செய்யாதுன்னாரு. எதனால? அந்த கிரியா யோகா செய்ததால அந்த உடம்புக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு ஆக்சிஜனேட் இருக்கு, அது அவ்வளவு எளிதாக இந்த உடம்பு கெட்டு போகாதுன்னு சொன்னாரு. இது ஒரு மிக அதிசயமாக பார்க்கப்பட்டது அன்னைக்கு உலகத்துல. அவர் பேர் என்ன? ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர். இதை போல பல புத்த துறவிகளும் இருந்திருக்காங்க. சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன், புத்த துறவி ஒருத்தர் இதே மாதிரி உடம்புல இருந்து உயிர் துறக்கிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இது எவ்வளவு பெரிய நிலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு நிலை இருக்கு. அது என்ன நிலை? ஒன்று உயிரோட இருக்கிறதே சமாதியில் ஆக்கப்படுறது, இன்னொன்று உயிரோட இருக்கிறச்சே நான் உயிரை விட போறேன்னு விட்டுறது. இன்னொரு நிலை இருக்கு, அது இந்த உடம்போடையே போயிடுறது. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? உடம்புல இருந்து உயிர் திறந்து போகலாம், உடம்பை வச்சு மூடிடலாம், சமாதி பண்ணிடலாம், ஆனா அந்த உடம்போடையே போயிடுறதுங்கிறது எப்படி நடக்கும்? அப்படி போனது யாரு? வள்ளலார். பட்டினத்தார் சென்னையில் ஒரு கடற்கரையில் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கச்சுல ஒரு கோழி கூடையை போட்டு குழந்தைகள் மூடி வச்சது, திறந்து பார்த்தா உள்ள பட்டினத்தார் இல்லை, உடம்போடே போயிட்டார். வள்ளலார் ஒரு அறைக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டார். ஏற்கனவே சத்தங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு அறைக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாரு, நீங்க திறக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய அடியார்களுக்கு பயம் வந்தது, அவர் உள்ள போயிருக்காரு, ரொம்ப நாள் ஆச்சு திறக்கவே இல்லைன்னு சொல்லி அங்கே போய் தாசில்தார் கலெக்டரேட் எல்லாமே சொன்னாங்க, ஐயா இதை எப்படியா திறந்து பார்க்கணுங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு. அவங்க எல்லாம் திறந்தப்போ அந்த அறையில வேற கதவே கிடையாது, ஒரே ஒரு கதவு தான் உண்டு. உள்ள வள்ளலார் இல்லை, ஒரு ஒளி ஒளிவா ஜோதி ஆயிட்டார். இது ஒரு நிலை. இந்த நிலையெல்லாம் போக அன்பானவர்களே, சமாதி நிலைன்னு ஒரு நிலை இருக்கு. அது எந்த நிலை? சமாதி நிலை அப்படி ஒரு நிலை இருக்கு. சமவாதி நிலைன்னா நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன், சமம் டு ஆதி, ஆதிக்கு நிகரான நிலை. அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய நிலை, சமாதி நிலை. சமாதி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம யோகிராம் சுரத்குமார் இந்த குரூப்லேயே சொல்லுவாங்க, நாமமே சரணாகதி, நாமமே சமாதிம்பாங்க. சமாதின்னா என்ன? சமாதின்னா என்ன? நார்மலா நம்முடைய வேதங்கள் நமக்கு ஒரு உபனிஷத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? மனம் அடங்கினால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லுது. மனம் அடங்கினால் மந்திரங்களே தேவையில்லைன்னு சொல்லுது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதில்லைன்னு நம்முடைய உபனிஷதங்கள் சொல்லுது. மனம் அது அடங்கினால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் இதைத்தான் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் சொல்றேன். நேற்று நம்ம பிரேமா வீட்டில் கூட நான் சொன்னேன், மனம் அது அடங்கினால் மந்திரமே தேவையில்லை. இந்த மனம் அது எப்படி அடங்கும்? மனத்தை எப்படி அடக்க முடியும்? அன்பானவர்களே, நாம எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற நிலையை, ஒரு மனிதனுடைய சராசரி நிலையை 4 விதங்களாக நம்முடைய வேதங்கள் பிரிக்கிறது. என்ன விதங்கள்? 4 விதங்களாக நம்முடைய வேதங்கள் பிரிக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைன்னா என்ன? ஒரு மனிதனுடைய முக்தி நிலையை சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு பிரிக்குது. இது என்னது? என்ன இது?
சரியை அப்படிங்கிறது நாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். குளிக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, சாமியும் பார்க்கறது, பக்கத்தில் இருக்கிற ஆளையும் பார்க்கறது, அவன் என்ன புடவை கட்டியிருக்கா, என்ன நகை போட்டிருக்கா, இவன் நேற்று வரைக்கும் இப்படிலாம் இருந்தா இன்னைக்கு எப்படி இவளுக்கு வசதி வந்தது, அந்த ஒரு காரில் அடிக்கடி ஏறி போவாள், இது அவனுக்கு பணமாக இருக்கும், மாப்பிள்ளைக்காரன் ஃபாரின் போயிட்டான், இவன் அங்கே இந்த வேலையை நடத்திட்டு இருக்கிறா, இப்படிலாம் நம்ம நினைக்கிறது சரியை. பூஜையும் பண்ணுவோம், இந்த மாதிரி வேண்டாத்தின வேலைகளும் செய்வோம், அத்தனை வேலைகளும் செய்வோம், சாமியை நான் கும்பிடுவோம், சாமியை திட்டவும் செய்வோம், இவ்வளோ கும்பிட்டு சாமிக்கு என்னத்துக்கு பிரயோஜனம்னு சொல்லுவோம். இதெல்லாம் சரியை. ஏ ஃபார் ஆப்பிள் யோகிராம் சுரத்குமார் இங்கே தான் இருக்கார், பி ஃபார் பால் அவர் இங்கே இருக்கார் அப்படின்னு நினைக்கிறதுலாம் சரியை. சாதாரண நிலை. சாமியே சாமியே சாமியேன்னு ஒரே பணிவிடைகள் செய்கிறது, சாமிக்கு பூஜைகள் செய்கிறது, கோயிலாக அலைகிறது. ஆனால் அத்தனை சாமி என்னெல்லாம் விருப்பப்பட மாட்டாரோ அதெல்லாம் கோயிலுக்கு வெளியே வந்து செய்கிறது, சாமி விருப்பப்படுறதே உள்ள போய் வேண்டாம் வெறுப்பா செய்கிறது. இது எல்லாமே சரியை. அப்போ கிரியைன்னா என்னது? அடுத்த நிலை கிரியைன்னா என்னது? சாமியை வெளியையும் பிரார்த்திக்கிறது, அகத்தையும் பூஜை செய்வது. வெளியும் பூஜை செய்வது, அகத்தையும் பூஜை செய்வது. அன்பானவர்களே, நீங்க இம்மீடியட்டா இந்த சரியை நிலையிலிருந்து கிரியை நிலைக்கு உயரலைன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் அஸ். ஏன் நான் சொல்றேன்? நீங்க வெளியும் சாமிக்கு பூஜை வச்சு அகத்தையும் பூஜை வைத்தால் மட்டும்தான் நான் நேற்று பிரேமா வீட்டில் சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு வரும். இல்லைன்னா இந்த இதுவும் வசப்படாது, இதுவும் வசப்படாது, இதுவும் வசப்படாது, இதுவும் வசப்படாது. இந்த நான்கும் வசப்படலைன்னா நாம் அங்கே பூஜை செய்யறதுலையும் பிரயோஜனம் இல்லை, புனஸ்காரம் செய்யறதுலையும் பிரயோஜனம் இல்லை, அபிஷேகம் செய்யறதுலையும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாம் அங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு வெளியே போய் நான் முதல்ல சொன்ன வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம் இல்லையா, 60 வருஷம் நான் இதெல்லாம் செய்துட்டோம், வெளியே போய் காதலோட கம்மல கலத்துல இதெல்லாம் பண்ணுறது பெரிய இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் அஸ். சாமிக்கு அப்போ இது என்ன நடக்குதுன்னா, 60 வருஷம் நாம சாமிக்கு தொண்டு செய்தும் என்னுடைய தேவைகளை சாமி செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லாம நாமளே தோதால் இறங்கி செய்யறது. எனக்கு என்ன பண தேவை இருக்கு, திருடுவோம், அதான உண்மை. அப்ப சாமிக்கு என்னதான் சேவைகள் செய்தாலும் சாமி எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கை இல்லாம நாமளே களத்துல குதிக்கிறது தான் இந்த திருட்டு. அப்போ இந்த கிரியை நிலையை நாம உடனே எத்தணும். என்ன நிலை? சாமிக்கு வெளியே பூஜை செய்கிறோம், மனசுக்குள்ளேயும் பூஜை செய்யணும். மனசுக்குள்ள நீங்க பூஜை செய்யறப்போ இந்த 4 விஷயங்களும் நம்ம கொஞ்சம் கட்டுப்படும். ஏன்னா சாமியை உள்ளே நிலைநிறுத்தி நாம ஒரு பூஜைகள் செய்யறப்போ அது எப்படி பூஜை செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் சாமி கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார், ஈஸ்வரனுக்கு கட்ட முடியல. மனதுக்குள்ளேயே ஒரு கோவிலை கட்டி பூஜை செய்வார் அவர். அந்த மனதுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடத்துவார், படிச்சிருக்கீங்கல்ல. அப்போ இதே போல சாமியை நெஞ்சுக்குள்ளே நிறுத்தி நாம பூஜை செய்யறது தான் கிரியை நிலை. அப்ப அதுக்கு அடுத்த நிலை என்ன? சரியை, கிரியை, யோகம். இந்த யோக நிலை என்ன? இந்த யோக நிலையில தற்போது இருக்கிறவங்கள தான் ஞானி அப்படின்னு சொல்றோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஞானிகள் எதை பத்தியுமே கண்டுக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பல் விளக்க மாட்டாங்க, எதையும் கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைக்காட்டி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட போனா எந்தவித துர்நாற்றமோ எந்தவித இதுவுமே வராது. இது யோக நிலை. எப்பவும் யோகத்திலேயே இருக்கிறது, எப்பவுமே கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறது, எப்போதும் கடவுள் நினைப்பிலே இருக்கிறது. இது யோக நிலை. எந்த இதையும் விருப்பப்பட மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க, எதையும் துன்புறுத்த மாட்டாங்க. அவங்க அப்படியே இந்த யோக நிலையில இருக்கிறது. அடுத்ததுதான் ஞான நிலை. இந்த நிலையில அவங்க இறைவனுக்கு சமமான நிலையில இருப்பாங்க. இறைவனுக்கு சமமான நிலை. கடைசி காலங்களில் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் அந்த நிலையில தான் இருந்தார். ஸ்ரீ ரமண மகரிஷி அந்த நிலையில தான் இருந்தார், இறைவனுக்கு சமமான நிலை. அடுத்தது பப்பா ராம்தாஸ் அந்த நிலையில தான் இருந்தார், அதுதான் ஞான நிலை. அன்பானவர்களே, இது நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் போக வேண்டிய ஒரு நிலைகள். நாம பழைய காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சோடனே பெரியவங்க இந்த உடம்புக்கு இயலாமை தொடங்குறப்போ 45 வயசு 50 வயசுக்கு மேலே அவங்கள தனியாக போய் உட்காந்துட்டாங்க காட்டில். இப்போ காட்டுக்குள்ளே போக முடியாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடும், காட்டுக்குள்ளெல்லாம் போய் இருக்க முடியாது. அப்போ இந்த குடும்பத்தோடு தான் நாம் இருக்கணும். அப்போது இந்த கிரியை நிலையை நாம் எட்டுனா தான் இந்த குடும்பத்தோட ஒத்து போக முடியும். பெரும்பாலான மனிதர்கள் இந்த சரியை நிலையே சரியில்லை, இந்த கிரியை நிலை கூட போகாதவங்க தான். வீட்டில் மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகள் வர்றது இந்த கிரியை நிலைக்குள்ள போகாததுனால தான். அத்தனை பிரச்சனை
இந்த கிரியை நிலையில நாம இருந்தா எல்லாம் பகவான் நடத்துறாரு, அவரவர் செய்யறது அவங்கவுங்களுக்கு, நமக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்திருக்கும். அன்பானவர்களே, அப்போ இந்த சமாதி நிலைன்னா என்ன? சமாதி நிலைன்னா என்ன? சமாதி நிலைக்கு போயிட்டார். சமாதி நிலை பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை கோயிலில் ஒரு அடியில் ஒரு மண்டபம் இருக்குது. நாம் திருவண்ணாமலைக்கு போகிறப்ப அந்த மண்டபத்தை பார்க்கல. இனி ஒரு முறை போகிறப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே போகலாம். அது கொஞ்சம் ஒரு அடியில் இருக்கும், அதுக்குள்ள என்ட்ரன்ஸில் இருக்கும். ஆமாம், ரமண மகரிஷி அதற்குள்ள சுதந்திரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆண்டுகள் அதற்குள்ள தவம் இருந்தார். அந்த தவம் எப்படி இருந்தாருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. அவர் சரியாக சின்ன பையனில் இருக்க சில அந்த மண்டபத்துக்குள்ளே போய் இருப்பார். அன்பானவர்களை, இப்போ இருக்கிற மாதிரி திருவண்ணாமலை கோயில் அன்னைக்கு கிடையாது. ஏன்னா அது வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருந்த காலம், கடவுள் மரப்புகள்லாம் அதிகமாக இருந்த காலம், கோயில்கள் பராமரிப்பு கிடையாது. இந்த மண்டபமே சரியாக வந்து இடிஞ்சிட்டு தான் கிடந்தது. அதுக்குள்ளே போய் இருப்பார். நிறைய இந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்க அந்த பக்கம் மாடுலாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. தூரத்தில் பக்கத்தில் வீடுகள்லாம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய டவுன், அன்னைக்கு வீடுகள்லாம் கிடையாது, தூரத்தில் கடைகள் தான் உண்டு. இந்த பசங்க ஆடு மாடு மேய்க்கிற பசங்க அடிக்கடி இந்த மண்டபத்துக்குள்ள கல் எடுத்து எரிஞ்சிக்கிட்டே இருந்தானுங்க. ஒரு கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த பசங்க ஏன் எதை கல் எடுத்து எறிய, ஒரு நாள் எரிஞ்சா ஒரு பாம்பு போயிருக்கலாம், இன்னொரு நாள் எரிஞ்சா ஒரு பள்ளி தான் போயிருக்காங்க, டெய்லி எரிஞ்சு இருக்கான். அவர் வந்து பார்த்தப்போ அதுக்குள்ள ஒரு மனிதன், ஒரு குழந்தை, ஒரு பையன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். மேல காயம், ரத்தம் வடியுது, சிலது சீழ் வடியுது, மெலிஞ்சு தேஞ்சு அப்படியே இருக்கிறான். பார்த்தவருக்கு பயங்கர ஆச்சரியம், இது என்ன இப்படி உட்கார்ந்துருக்கான் அந்த பையன்? கால், தொடை எலும்பு, கையிலெல்லாம் பெருச்சாளி எலியெல்லாம் கடிச்சிருக்கு. பெருச்சாளி எலியெல்லாம் காலில் உள்ள சதையெல்லாம் கடிச்சு 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 எல்லாம் புண்ணும் சீழுமா இருக்கு. இவர் அலறி துடிச்சு இந்த பையன் உயிரோட இருக்காரா, செத்து போய் புணமா இருக்காரான்னு பார்த்தா பல்ஸ் இருக்கு, மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா அப்படி இருக்கான். ஆச்சரியம் தாங்கல, மேலெல்லாம் புண்ணு, காலெல்லாம் சதையெல்லாம் பிச்சு எடுத்திருக்கு. ஊரை கூட்டிட்டு வந்து பார்த்து அவரை தூக்கி வெளியே கொண்டு வச்சு தொடச்சி மருந்தெல்லாம், அன்னைக்கு இருந்த நாட்டு மருந்தெல்லாம் போட்டு எடுத்து பாலை வாயில ஊத்துனா உள்ள போகாது, வெளியே வருது. எல்லாம் அவனை சாமியோடு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒரு மண்டபத்தில் தூணோட சாட்சி வச்சு எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த போய் கண்ணு முழிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப நாள் கண்ணு முழிச்சப்போ அவன் வந்து ஆச்சரியமா சொன்னான். அவன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான். அப்போ அவன் இருந்தது சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில் இருக்க சில இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவர்கள் அதை உணர மாட்டார்கள். இந்த சமாதி நிலையில நாமளும் இருந்திருக்கோம் தெரியுமா? பிரியா இருந்திருக்கா, ஷீபா இருந்திருக்கா, மாமா இருந்திருக்காங்க, லக்ஷ்மி இருந்திருக்கா, செல்லப்பராடா இருந்திருக்காரு. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு சமாதி நிலையில் நாம் இருந்திருக்கோம். எப்போ எப்போ இந்த சமாதி நிலை எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நாம் எல்லோரும் ஒரு நாள் சமாதி நிலையில் தான் இருந்தோம். ஆனால் இந்த மாயை உலகில வந்த பிறகு நாம் அந்த நிலைகளை மறந்து, இறைவன் வகுத்து தந்த இலக்கணங்களை மறந்து, மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து துன்பங்களை நாமே உருவாக்கி, துயரங்களை நாமே உருவாக்கி, ஐயையோ ஐயையோ கடவுள் என்ன காப்பாத்தல, கடவுள் என்ன காப்பாத்தல, பாவி அவன் இவன் கடவுளை திட்டி தீர்த்துட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, சமாதி நிலை என்பது வேற ஒன்றும் இல்லை, குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் அந்த நிலை. குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது அதற்கென தனியாக சுவாசம் கிடையாது, அதற்கென தனியாக எண்ணங்கள் கிடையாது, அதற்கென தனியாக பசி கிடையாது, அதற்கு விந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அது உயிரோடு இருக்கு. தாய் சாப்பிட்றப்போ அதுக்கு உணவு போகும், தாய் சுவாசிக்கிறப்போ அதுக்கு காற்று போகும். அதற்குண்டு எண்ணங்களே இல்லை, எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால் அது சந்தோஷமா இருக்கு. கையை உதச்சிக்கிட்டு பாரு என்ன உதைக்குது, என்ன மிதிக்குதுன்னு எல்லாம் இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அது சந்தோஷமாக இருக்குது. 14 வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு குழந்தைக்கு விந்து சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த விந்து சுரக்கிறப்ப தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த எண்ணம், மூச்சு, செயல் எல்லாமே விந்து உருவானதும் அவனை வேறு நிலைக்கு தூண்டுகிறது. இது பெண்களுக்கும் பொருட்டும், அவங்களுடைய மாதவிடாய் காலம் தொடங்குறப்ப தூண்டும். அன்பானவர்களே, இப்போ நான் சொன்ன சரியை, கிரியை, ஞானம், யோகம்னு சொன்னனே, இவங்க எல்லாம் இதில் ஏதோ ஒன்றை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒன்றை கட்டுப்படுத்தினால் பாக்கியுள்ள 4ம் கட்டுப்படும். எண்ணம், மூச்சே அடக்கிடுவாங்க. மூச்சு எப்போ விடணும், எப்போ விடக்கூடாது. அன்பானவர்களை, மூச்சை அடக்க அடக்க உங்களுடைய வாழ்நாள் கூடும். ஏன் இந்த உலகத்தில் அதிக நாள் உயிர் வாழ்கிற உயிரினம் எது?
இந்த உலகத்திலே அதிக நாள் உயிர் வாழும் உயிரினம் எது? ஆமை. ஏன் அதிக நாள் உயிர் வாழுது? அது மூச்சே மெதுவாக மெதுவாக. அதனால தான் எல்லாரும் பிராணாயாமம் பண்ணணும், கிரியா யோகம் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு யோக நிலை. அன்பானவர்களே, இதுதான் சமாதி நிலை. தாயின் வயிற்றில் இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது, பார்வை இல்லை, நமக்கு தனியாக என்ற ஒரு சுவாசம் இல்லை, எண்ணங்கள் இல்லை, காதுகள் எதுவும் நம்ம கேட்பதில்லை, தாய் பேசுவதை உணர்கிறோம், எதுவும் இல்லை, உடம்பில் அன்று விந்தும் இல்லை. அப்போ இந்த விந்துவையோ எதுவே ஒன்று நாம் அடக்க படிச்சிட்டோம்னா நாம குழந்தையாகவே மாறி. அதனால தான் சுவாமி யோகிராம் சுரத்குமாரை சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் துறந்து 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 இறுதியாக குழந்தை நிலைக்கு சுவாமி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை நிலைங்கிறது நமக்கென்று ஒரு எண்ணங்களே கிடையாது, நமக்கென்று ஒரு நிலையே கிடையாது, எதுவும் இல்லாத இயங்கிக் கொண்டிருக்கிற ஏக பிரம்மம் அவங்க. இது நமக்கு சாத்தியமா? நமக்கு சாத்தியமா? ஒரு ரமண மகரிஷிக்கு பிறகு, ஒரு பப்பா ராமதாஸுக்கு பிறகு, ஒரு யோகி ராம் சுரத்குமாருக்கு பிறகு, ஒரு ஐயா வைகுண்டர், இவங்க காலத்துக்கு பிறகு இப்ப யார் இருக்கா? இப்ப யார் இருக்கா? திருவண்ணாமலையில் போற இடம்லாம் கோயில் கட்டி சித்தரவன் உட்கார்ந்துருக்கான். அன்பானவர்களை, இதெல்லாம் அந்த நிலை இல்லை. எல்லாவற்றையும் அடக்கி ஐம்புலன்களும்பாக, அந்த புலன்களை நம்ம அடக்கிறோமோ இல்லையோ, எண்ணங்களற்ற ஏக நிலையில், உணர்வுகளற்ற ஏக நிலையில், ஏக பிரம்மமாக அப்படியே ஒரு குழந்தையாக தாயின் கருவறையில் இருக்கிற ஒரு குழந்தை நிலையில் இருப்பதுதான் சமாதி நிலை. சமாதானம். எந்த எண்ணங்களும் இல்லை, எந்த நினைவுகளும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, எந்த புண்ணியமும் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு ஒரே இறைநிலை. அது இறைவனுக்கு சமமான நிலை. இந்த நிலையில தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் தொடங்குகிறது. ஆனால் முடிவு எல்லோரும் இவர்களைப் போல வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 10% பேர் வாழ்ந்திருந்தால் எப்படி இருக்கும்? இது நினைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால் நாம் எல்லோரும் இதை ஓரளவுக்கு எட்டி பிடிக்க முடியும். அதனால தான் நான் சொல்லுவேன், அன்பானவர்களே, பழைய காலத்தில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு எல்லாரும் ஒதுங்கி 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 போனது இந்த நிலைக்காகத்தான். ஆனால் நாம் இன்னைக்கு ஏதேதோ காரணங்களை காட்டி குடும்பத்தை விடாம, வீட்டை விடாம, சொத்துக்களை விடாம, செல்போனை கூட விடாம பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம துன்பப்படுறோம், நோய்வாய்ப்படுறோம், துயரப்படுறோம். ஒரு புழுவை விட, ஒரு எறும்பை விட மோசமான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே, இந்த உலகத்துல இறைவனுக்கு சமமான அறிவும் ஞானமும் தந்து படைக்கப்பட்ட நம்மால இந்த உலகத்துல எதையும் பெருசா படைச்சிடல. உங்களுக்கு தெரியுமா? நாம் இன்னைக்கு பெரிய வானுயரமான கட்டடங்களையும் விமானங்களையும் கப்பல்களையும் கட்டுவதனால நாம பெரிய ஆட்கள் கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல மிக பழமையான ஒரு விஷயம் இருக்கு, தெரியுமா? அது பிரமிடை விட, கோவில் கோபுரங்களை விட மிக பழமையான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? அது மனிதர்கள் செய்ததே இல்லை. வேற எது செய்தது? மனிதர்கள் உருவாக்காத ஒரு விஷயம், மனிதர்கள் உருவாக்காத, இறைவன் உருவாக்காத, இயற்கை உருவாக்காத ஒரு விஷயம், மிக பழமையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல இன்னும் நினைச்சு நிக்குது. அது கரையான் புற்று. பல கரையான் புற்றுகள் 4000 5000 ஆண்டுகள் பழமையான கரையான் புற்றுகள். அன்பானவர்களை, நீங்க அந்த கரையான் புற்றுக்குள்ள போனீங்கன்னா 1000 விஞ்ஞானம் அதுக்குள்ள இருக்கு. அது காற்று இப்படி வந்து காற்று வெளியே போறதுக்கு அது ஒரு வழி வச்சிருக்கு. எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணி உள்ள போகாத அளவுக்கு அது ஒரு வழி வச்சிருக்கு. ஏன் மழை தண்ணி உள்ள போகாத அளவுக்கு, காற்று இங்கிருந்து இங்க போற அளவுக்கு ஏன் அது வச்சிருக்கு? அது அந்த கரையான் புற்றுக்குள்ள ஒரு விவசாயம் பண்ணுது. அந்த விவசாயத்தை காப்பதற்காக அந்த கரையான்கள் இந்த அமைப்பை இயற்கையாகவே செய்து வச்சிருக்கு. என்ன விவசாயம்? என்ன விவசாயம்? சம்மர்ல புல் பூண்டுகள்லாம் காய்ந்து கிடக்கிறப்போ இந்த கரையான்கள் போய் அந்த புல்லெல்லாம் வெட்டி 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 கரையான் புற்றுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து வைக்கும். அது கொஞ்ச நாள்ல அது ஃபங்கஸ் பிடிச்சி ஒரு காளான் வரும். அப்போ இதெல்லாம் அந்த காளானை திங்கும். தன்னுடைய பசிக்காக, தன்னுடைய உணவுக்காக அந்த கரையான்கள் இயற்கையாகவே செய்து வச்சிருக்க இந்த அமைப்பு. அன்பானவர்களே, இவ்வளவு செய்த அந்த கரையானுக்கு கண்ணு கிடையாது, தெரியுமா? கண்ணே இல்லாத கரையான் இவ்வளவு பெரிய சாதனை செய்யுது.
ஒரு கரையாம்புற்று எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சப்போ அது கிட்டத்தட்ட 40 ஏக்கர் இடங்களுக்கு பரவி இருந்தது. அவர் கரையாம்புற்று ஒரு ஈய மாதிரி எதையோ உருக்கி அதுக்குள்ள ஊற்றிருக்காங்க. அது ஃபுல்லாக போய் மண்ணை தோண்டி பார்த்தப்போ 40 ஏக்கர்கிட்ட பரவி இருந்திருக்கு. இது அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 4000-5000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும். ஒரு பெரிய கிராமமே, ஒரு பெரிய உலகமே உள்ள இயங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய உலகமே உள்ள இயங்கிட்டு இருக்கு. அது நீங்கள் வெளியே வருதே சிறகு முளைச்சி ஈசல், அது நாம் நினைக்கிறோம் அது ஒரு நாளில் தோன்றி ஒரு நாளில் மறையுதுன்னு. கிடையாது. அது அடுத்த பரிணாம வளர்ச்சி. அன்னைக்கு தான் அந்த வாழ்க்கை ஆரம்பிக்குது அதுக்கு. ஆனால் நம்ம கையில் சிக்கிக்கிட்டு அது சிறகு உதுத்துட்டுங்க இறம்பு இதெல்லாம் தான் மாட்டிட்டு சாகுது. ஆனால் அது அடுத்த பரிணாமம் அந்த கரையான். அப்போ நாம் ஒரு கரையானை விட மோசமானவர்கள். கடவுள் நமக்கு வழங்கி எதையுமே நாம் சரியாக பயன்படுத்தலை. ஆனால் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள், நம்மளோட மற்றதெல்லாம் மோசமானது. உண்மையாக அப்படி கிடையாது. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பரம கருணையால் நினைக்கப்பட்டவர்களே, இந்த கணம் முதல் நம்மை கீழ்மைப்படுத்தி, சும்மா சொல்லுவாங்க உன்னை விட மேலானவன் கிடையாது, ஒன்னவனை கீழானவன் கிடையாது, நம்ம ரொம்ப கீழானவனாக நாமளே நம்ம நினைத்து கொண்டு இறைவனுக்கான சேவையை செய்து நாம் இந்த கிரி அந்த நிலையில போய் நாம இன்று முதல் வாழ்க்கையை இறைவனை அகத்துக்குள்ளும் புறத்தையும் நாம பார்க்க பூஜை செய்ய படித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். நான் இப்போ இதெல்லாம் சொல்றேனே, இதெல்லாம் ஒரு நாள் டாக்டர் ரின்சியும் டாக்டர் ஷீபா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ரின்சியாண்ட சொன்னாப்புல, ஆனால் என்னங்க நீங்கள் சும்மா போயிட்டு பிறப்பெற்ற பெருநிலை உங்களுக்கு வேறு வேலை ஜோலி இல்லை, நாங்கள் மீண்டும் பிறக்க ஆசைப்படுகிறோம். இந்த ஜென்மத்தில் எங்களால் வாழ முடியாத வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஜெயலலிதாவாக ஒரு சசிகலாவாக நாங்கள் பிறந்து வாழ துடிக்கிறோம். கோடி கோடியாக பணம், கொடைக்கானல் எஸ்டேட்டு, அப்படி வெளியிறங்கினா பென்ஸ் கார், ஆம்பளைகள்லாம் கீழே படுத்து டயரோட டயராக உருண்டு எங்களுக்கு வணக்கம் சொல்லுவது, இதை போல 1000 வாழ்க்கை எங்களுக்கு பாக்கி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் பிறந்து நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்பானவர்களே, அது நம்ம டிவியில் வீடியோவில் பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு அப்படி தெரியுது. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எவ்வளவு நரகம் தெரியுமா? ஒவ்வொரு கணமும் எவ்வளவு உயிர் பயம் தெரியுமா? சாப்பாடை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது தெரியுமா? இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்கள் கூட கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், வீட்டில் வெறும் கஞ்சி தாங்க அவங்களுக்கு. 2 கிட்னியும் மாற்றியாச்சு, உடம்பெல்லாம் நோய், அவங்க நினைச்சதை சாப்பிட முடியாது. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கோடி கோடியாக பணம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் நம்ம நினைச்சதை சாப்பிட முடியாத ஒரு நிலை இருக்கு. இது உலகத்திலே மிக கொடிய நிலை, கொடுமையான நிலை. இதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒண்ணுமே பணம் காசு பணம் ஒண்ணுமே இல்லைனாலும் நினைச்ச நேரம் 1 கிலோ அல்வாவை திங்கலாம், நினைச்ச நேரம் 2 கிலோ லட்டு திங்கலாம், நினைச்ச நேரம் 10 பரோட்டா திங்கலான்னு நிலைமை இருந்தா, ஒரு சாதாரண குடியானவன் இருக்கானே, எப்ப 10 பரோட்டா தின்ட்டு போண்டே, 2 கிலோ அல்வா வாங்கி தின்னோண்டே, அந்த நிலையில ஒருத்தன் இருக்கிறான் பாரு. காசு இருக்காது, அவன் தான் பிளஸ்ட் சொல், அவன் தான் கொடுத்து வச்சான். அப்போ நாங்க இவங்களா பிறக்க போறோம் நினைக்கிறது மகா முட்டாள்தான். அப்போ மீண்டும் பிறப்போன்னு நினைக்கிற அந்த தொடக்கத்திலே அவங்க தப்பு தெரியுது. அப்போ நாம் எப்படி நினைக்கணும்? பகவானே, மீண்டும் ஒரு பிறப்பு எனக்கு வேண்டும், ஆனால் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான ஒரு பிறவியாக இருக்கணும்னு வேண்டாம். இதெல்லாம் அவர்களே சேர்ந்து கிடைக்குமா இருக்கும். ஆனால் நான் அவங்களா பிறக்கணும், கோடி கோடியாக பணம் வேணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை. ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் துன்பத்தின் விளிம்பிலே இருக்கிறார். நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், அமெரிக்காவில் அந்த லாஸ் ஏஞ்சலஸில் கோடி கோடியாக பணம் ஒரு செகண்டில் கரிஞ்சு போச்சு. எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களோட பங்களா வீடுகள். இன்னைக்கு அந்த அம்மா, ஒரு நடிகை, அவன் பேர் எனக்கு மறந்துட்டு, அவன் வாங்கின ஆஸ்கார் விருதெல்லாம் கரிஞ்சு போய் கிடக்க எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ பெரிய சாதனைகளில் வாங்கப்பட்ட விருது, அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் தீயில கரிஞ்சி அப்படியே கிடக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா. எவ்வளோ பெரிய வேதனை. அதனால தான் நான் சொல்வேன், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த கணம் பகவான் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கர்மான்னு சொல்றதே பாஸ்ட், அது பாஸ்ட், நடந்து முடிந்தது. அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஒரு கொலையோ, ஒரு கற்பழிப்போ, ஒரு திருட்டோ, ஏதோ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அதை நம்ம ரிவோக் பண்ண முடியாது. ஆனால் கர்மால கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார். இந்த கணத்தில் இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார். இந்த கணம் முதல் நாம நல்லா வாழலாம் இல்லையா, நாம நல்லது செய்யலாம் இல்லையா, நாம நல்லது பேசலாம் இல்லையா, நல்லது நினைக்கலாம் இல்லையா. அப்போ கர்மாங்கிறது பழசை விட்டுருவோம், அது என்னவோ செய்துட்டு போட்டோம், அவருடைய பலங்கள் நம்ம அனுபவிப்போம். ஆனா இந்த கணம் முதல் நாம நல்லதே நினைத்து, நல்லதே பேசி, நல்லதே செய்தால், இந்த கணம் முதல் நம்ம கர்மாங்கிற எந்த பயமும் நமக்கு இல்லை.
ஞானம் பெற்றவர்களே, ஞானம் பெறப்போகிறவர்களே, இந்த கணம் முதல் நாம் பகவான் யோகிராம் சுரத்குமாரை அறிந்திருக்கிறோம். அவருடைய திருவடிகளுக்கு பரிபூரணமாக நாம் பணிவிடைகள் செய்கிறோம். இந்த பரிபூரண பணிவிடைகள் என்கிறது உங்கள் உடல் அளவில் இல்லை, மனதளவில் இருக்கணும். எம்பெருமானுக்கு நான் பணிவிடைகள் செய்கிறேன், இந்த பாதத்தை தொட்ட நான் இனிமேல் எந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ங்கிற ஒரு எண்ணம் வரும். பகவான் யோகிராம் சுரத்குமாரை அறிந்த எனது சிந்தனைகள்ல எந்த பாவ சிந்தனை இனி வராது. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை பாடுகின்ற இந்த வாயில் எந்த கெட்ட வார்த்தைகள் இனி வராது என்கிற ஒரு பரிசுத்தமான எண்ணத்தில் இருந்து பரிசுத்தமாக வாழ தொடங்கிவிட்டோம் என்றால் நாம் சந்தோஷமாக வாழலாம். ரின்சி சிரிக்கிறான், என்ன கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு. சத்தியமாக நான் கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லை, ஏதோ ஒரு கோபத்தில் சில திட்டுவேன். பல சித்தர்களும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, ஆனால் நான் அந்த அளவுக்கெல்லாம் பேசுறது இல்லை, கோபத்தில் திட்டுவனா இருக்கணும், ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் அந்த தேவகியமாக தான் சொன்னாங்க, நீங்கள் எப்போ அந்த அவங்க இதை விளக்கி சொல்லாமல் சொன்னாங்க, நீங்கள் எப்போவே நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்கள் சொன்னது நடக்கும்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொன்னது நடக்கும் அப்படின்னாங்க. அப்போது அந்த நிலைக்கு நாம் எல்லாரும் போகணும். அதுதான் நாம் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு செலுத்துகின்ற உண்மையான காணிக்கை. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. எல்லாரும்